நம்ம தர்மபுரியில பயங்கர பிரம்மாண்டமான இட்லி சாப்பிடும் போட்டிக்கு நம்மளையும் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க. சோ நானும் கிளம்பி தர்மபுரி போயிருந்தாங்க. இந்த போட்டிக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கையல் மெஸ்ல தான் பண்ணி வச்சிருந்தாங்க. சரியா நாங்க போன டைமுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டியில கலந்துக்க போறவங்க எல்லாருமே கியூல நிச்சு பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டியை யார் நடத்த போறான்னு பார்த்தா நம்ம சுபாஷ் அட்வொகேட் தாங்க நடத்த போறாரு. போட்டியில வின் பண்ற 3 பேரை செலக்ட் பண்ணி பிரைஸ் பத்தின கொடுக்க போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1500 ரூபாயும், செகண்ட் பிரைஸ் 1000 ரூபாயும், தேர்ட் பிரைஸ் 500 ரூபாயும் பத்தின கொடுக்க போறாங்க. போட்டியோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ள 8 இட்லி சாப்பிட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இட்லி கொடுத்து போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட பார்த்தா சால்னா கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சும்மா அடிச்சு நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிடுறத பார்க்கும்போது எனக்கு நாக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒருத்தர் பாத்தீங்கன்னா 8 இட்லிக்கு 6 இட்லி சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே பிரியாணி பத்தின அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சுட சுட சிக்கன் பிரியாணி எடுத்து வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரியாணி எடுத்து பிளேட்ல போடும்போது வாசனை சும்மா வேலை எவ்வளவு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பிரியாணிக்கு சிக்கன் பீஸும் பச்சடி சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா சும்மா அடிப்பொலியா இருந்துச்சுங்க. ஹோட்டல்ல பிரியாணி பாத்தீங்கன்னா வெறும் 90 ரூபாய்க்கு தான் செல் பண்றாங்களாமா. நானும் சாப்பிட்டு கிளம்பிட்டா சேக்க போயிட்டு